ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம அம்மாலாம் வந்துட்டு நமக்கு சிக்கன் தான் எடுத்து சமைப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் அம்மாவும் சிக்கன் தான் எடுத்து சமைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஈஸியாக குக்கிங் எல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருக்குறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இதுவும் ஈஸியாக எங்கள் அம்மா செய்கிறது எல்லாத்தோட சூப்பராக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம செய்கிறத விட அம்மாங்க செய்கிறது சூப்பராக இருக்கும் இல்லையா? அதை விட எங்கள் அம்மா செய்கிறத விட எங்கள் பாட்டி செய்கிறது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ எங்கள் பாட்டி பக்கத்தில் இல்லை, ஸோ அதனால் எங்கள் அம்மா செய்கிறதையே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸோ இதோ சிக்கன் எனக்காக நான் வந்தோடனே எங்கள் அம்மா வாங்கி வச்சுட்டாங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும். ஸோ எங்கள் அம்மா இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எதுக்குமா? மல்லி, வரமிளகா, மிளகு. இந்த மூணையும் வறுத்துக்கணும். கண்டிப்பாக அதை ஈஸியாகவே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிறது. வறுக்கிறாங்க இப்போ. எங்கள் அம்மா எல்லாத்துக்கும் எண்ணெய் நிறையா ஊற்றி தான் சமைப்பாங்க, அப்போ தான் டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நீங்களும் அந்த மாதிரியே கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். எண்ணெய் ஊற்றாமே போடுறேன். இங்கே இருக்கிற வரைக்கும் தான் நாமெல்லாம் கேர்ள்ஸ் எல்லாம் அம்மாவை வேலை வாங்க முடியும். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவனால நான் வேலை வாங்கிக்குவேன். தீரு நம்ம என்னதான் கடையில் சிக்கன் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செய்கிற டேஸ்ட்டே வேறு தான். இப்போ பக்கத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா நல்லா ஓட்டி எடுத்துருப்பாங்க. பட் ஆனால் யாரும் இல்லை, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எங்கள் அம்மா எல்லாருமே தனித்தனியாக வறுத்தெடுத்திங்கன்னா தான் டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரியே ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக. நல்லா வணங்கணுமாம்மா? இதோ நல்லா வணங்கிருச்சு. ஸோ அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வைங்க. ஏன்னா அரைக்கணும்ல, சூடாக போட்டு அரைச்சிடாதீங்க, மிக்ஸி பொசுங்கிரு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் வரமிளகாயும் போட்டு அரைக்க போகிறாங்க. பொடி பண்ணிக்கணுமாம்மா. எங்கள் அம்மா கூட கொஞ்சம் மாடர்னாக பேசுகிறாங்க. இதோ வரமிளகாயும் கொத்தமல்லி நல்லா பொடி பண்ணியாச்சு. இப்போ இதோ பட்டை, கிராம்பு, பூண்டு, இஞ்சி இதே எகைன் அரைக்க போகிறாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அரைக்கும் போது அளவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ இதை அரைச்சதுக்கப்புறம் இது கூடவே வெங்காயமும் சேர்த்து, வெங்காயம் அதுக்குள்ள நல்லா ஆறிடுச்சு. வெங்காயமும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதோ இப்போ இந்த இது நல்லா நம்ம அரைச்சி வச்சாச்சு, வெங்காயம், வரமிளகா அதெல்லாம். நெக்ஸ்ட்டு இப்போ தேங்காயும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எங்கள் அம்மா டப்பி கொடுத்துருக்கு. ஸோ சைட் பை சைடு சிக்கனை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து குக்கர்லேயே வச்சுக்கலாம். ஒட்டுக்கா விசில் விட்டு இறக்கிக்க ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ குக்கர் வச்சுட்டு அம்மா எவ்வளோ சிக்கன்மா இது? பார்த்தீங்களா, நான் ஊருக்கு வந்திருக்கிறேன்னு எனக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்குறாங்க. என்னமோ எல்லாத்தையும் நானே சாப்பிட்ற மாதிரி. இது ஒரு கவுண்ட் சொல்கிறாங்க, எண்ணெய் எவ்வளோ ஸ்பூன் ஊற்றணும்னு. எவ்வளோம்மா? ஓ 100. பார்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே மிளகு தான் போட்டே அரைச்சிட்டோம் இல்லைம்மா? ஓ ஓ ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் இல்லையா? ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிற கேர்ள்ஸ்க்குலாம் தெரியும். அன்றைக்கி ஃப்ரைடேவாக இருந்தாலும் ஓகே, அன்றைக்கி ஈவினிங் கண்டிப்பாக நம்ம வீட்டில் சிக்கன் இருக்கும். அம்மா இது வணக்கி விடுமா. நானும் கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன். நான் சொல்லலை எங்கள் அம்மா நிறைய எண்ணெய் ஊற்றி செய்வாங்கன்னு. பட் ஆனால் அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நிஜமாக நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள். ஸோ இப்போ இது வந்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். கலர் மாறுமாமா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. ஆக்சுவலாக இது வதங்கினோடனே சிக்கன் கிரேவியோட ஸ்மெல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் சிக்கன். ஸோ நான் வந்திருக்கிறல்ல எச்சா சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா எச்சா எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல? நெக்ஸ்ட் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு போடணுமாம்மா? அம்மா நாங்களும் ரூமில் அதுதான்மா யூஸ் பண்ணுறோம். நாமளும் ரூமில் நல்லா சமைப்பேன்னு சொன்னால் எந்த அம்மா தான் ஒத்துக்கிறாங்க? எங்கள் அம்மா மட்டும் ஒத்துக்குவாங்களா? வாவ், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் நல்லா வணங்கணுமாம்மா? இப்போ கொஞ்சம் நல்லா வணங்கிருச்சு. அந்த மசாலா அரைச்சிட்டு அந்த மீதி தண்ணி
அப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா, அந்த தேங்காய். தேங்காய் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. தேங்காய் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஆமாம். உங்களுக்கு ஒன்லி வியூ மட்டும்தான் தெரியும், ஸ்மெல் வர்றது எனக்கு நல்லா தெரியுது. தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? தண்ணி ஒரு லிட்டர் தண்ணி. சரி, நல்லா முதங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுட்டு அவ்வளோதான், மூடி வச்சிடலாமாம்மா? எவ்வளோ விசில்? சிக்கனுக்கு 3 விசில் போதுமாம்மா? போதும். மட்டனாக இருந்தால் தான் 6 விசில். ஓகே. இதே இப்போ வந்துட்டு நான் இதே மாதிரி மட்டன் சேம் ப்ரொசீஜர். ஆமாம், மட்டனுக்கும். ஸோ அதனால் நீங்களாம் ரெண்டுக்கும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. மட்டன் சிக்கன் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி அளவு வச்சு இதே அளவு வச்சு கரெக்டாக இருக்கும். மட்டனுக்கு 6 விசிலுங்க, 7 விசில் கூட விடலாம். இப்போ சிக்கனுக்கு வந்துட்டு ஒன்லி 3 விசில். ஓகே, விசில் வரட்டும், நான் காட்டுறாங்க எல்லாத்துக்கும். ஓகே, இது 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கிரேவி மாதிரி ஆகணும் இல்லையா? ஸோ சாப்பாடு செஞ்சு நம்ம சாப்பிட்ற வரைக்கும் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. குடும்பம் கறி வெந்துருச்சான்னு நாமளே செக் பண்ணிடுவோம். 4 விசில், ஒரு விசில் சேர்த்து விட்டுக்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. 4 விசில்கிட்ட. ஆக்சுவலாக எப்பயுமே வந்துட்டு தட்டில் போய் பொறுமையாக போட்டு நீங்கள் சாப்பிட்றத விட அம்மா பாதி சமைச்சிட்டு இருக்கவே எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதுதான் என் ஹேபிட்டு. ரொம்ப சூடாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே ஓகே, போதுமா? சூப்பராக இருக்குது. 5 நாளாக ஹாஸ்டலில் நான்வெஜ்ஜே செய்யவே இல்லை. ஸோ இன்னைக்கு நைட்டு சூப்பராக நான் சாப்பிடுவேன். ஸோ நீங்களும் இதே மாதிரியே சிக்கன் குழம்பு கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுங்க, ஓகேவா? ஸோ சிக்கன் இப்படியே கிச்சனில் நின்றுட்டே சாப்பிட்டு முடிச்சிருங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நேரம் கெட்டியாச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இது சாப்பாட்டுக்குன்னா இப்படியே வச்சுக்கலாம். தோசைக்கு இந்த வேற சப்பாத்தி தோசைக்குன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வைக்கலாம். இப்படியே இது கொஞ்சம் கெட்டியானா மட்டும் போதும் வைக்கலாம். இல்லை குழம்பு சாப்பாட்டுக்கு இருந்து இப்படியே எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். சாப்பாடு கொஞ்சம் தனியாக இருக்கும். ஓகே, அதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாப்பிட போகிறேன், ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நானும் எவ்வளோ நேரம் தான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஓகே, பாய். எங்கள் ஃப்ரெண்டு சுகன்யா இருந்ததுன்னா இன்னும் அழகா பாய்ன்னு சொல்லியிருப்பா. அவளுக்கு சேர்த்து நானே சொல்கிறேன் பாய். எங்கள் அம்மா பாய் சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் சிக்கன் குழம்பு நான் தான் கோயம்புத்தூர். இது கோபி சிக்கன். சிக்கன் குழம்பு கோபி சட்டி வளை சிக்கன் குழம்பு டேஸ்டாக இருக்குதுன்னு எங்கள் குழம்பு இப்படி தான் இந்த கிராமங்களில் செய்வேன்றோம். ஏதோ எங்கள் அம்மா செஞ்சாலும் எனக்கு எங்கள் பாட்டி செய்யறதா ரொம்ப பிடிக்கும். வேலையில் எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கம்மா வயல்வெளியெல்லாம் இருக்கு, நாங்கள் எல்லாம் ரூம்ல உட்காந்து இந்த மாதிரி இருக்குதுல்ல. ஓகே ஓகே ஓகே, பாய் 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 சொல்லுவா.